வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம். ஆனா வயத்துல மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார். அப்படி இருந்தா அதான் அலட்சியமாவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்க, கல்லு மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல்லு மாதிரி இருந்தா உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில உள்ள கொழுப்பு சில வாத்தியங்கள்ல இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டா இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தான். வயிற்றுல கொழுப்பு அதிகமா இருக்கிறது சங்கடம் தான். அதனால கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், இது மாதிரி ரிஸ்க் எல்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியா இருக்கலாம், உடம்பு இடம் அதிகப்படியா இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அவர் உடம்புல மற்ற பகுதியை விட வயத்துல கொழுப்பு அதிகமா இருக்கும். நாம தான் ஒல்லியா இருக்கிறோமே, நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமா இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்க நேரா ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து நெல்லுங்க. உங்க பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி காலு விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்க வயறு நார்மலா இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயறு பெருசுதான். இன்னொரு வழி இருக்கு, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில நீட்டா படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒண்ணு எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்புல ஒரு பக்கத்தையும் இடுப்புல ஒரு பக்கத்தையும் வைங்க. பக்கவாட்டுல வைங்க, அதாவது படுக்கவாட்டுல. அது நடுப்பகுதி வயத்துல முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்க வயிறு உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியா உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்க இடுப்புல வெயிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, இடுப்புல ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்னு சொல்றோம்ல, அங்க ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால வகுக்கணும். அதாவது உங்க வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை ஹிப் மெஷர்மெண்டால வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, ஆண்களுக்கு 0.95க்கு மேல போகக்கூடாது, பெண்களுக்கு 0.85க்கு மேல போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பட்னி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனா கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் ஒரு கிராமுக்கு சுமாரா 4 கலோரி கொடுக்கும். ஆனா கொழுப்பு ஒரு கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால ஒரே அளவுள்ள ஆகாரங்கள்ல கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலா கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடணும். தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டா அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்துல கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறது இல்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்றாங்க. இப்ப இது சம்பந்தமா 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம். வயிற்று கொழுப்புல எந்த மாறுதலும் இல்லையா. அதனால உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க தோற்றத்தை அழகாக்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில காலை நீட்டி ஸ்ட்ரைட்டா படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்க கண்ணை திருப்பி கால் கட்டை விரல பாருங்க, கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்க தெரியுதுன்னு சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு. அதுவும் தெரியுற அந்த கட்டை விரல் நுனியில ஒரு ஈ கூட உட்கார்ந்துருக்குது பாருங்க சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்க பாக்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்க மூக்கு நுனி, அங்கதான் இப்ப ஈ உட்கார்ந்துருக்குது அப்படின்னோம். ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடைச்சதா அப்படின்னா. ஓ கிடைச்சதே என்ன அவன். இவன் உடனே ஏன்டா போய் சொல்ற, நான் உனக்கு லெட்டரே போடல,
சும்மா தான் கேட்டேன், உடனே கிடைச்சிட்டுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்றப்போ அது கிடைச்சதுன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு நானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தா கூட இன்னைக்கு கடிதம் மூலமா தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்னாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டுல ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் பேரு இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில மக்கள் அதிகம் செலவில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படிச்சு பார்த்திருக்கிறாங்க. அவர் சொன்ன யோசனைகள் என்னன்னு. அது அரசாங்கத்தின் கவனத்துக்கு அது போச்சான். ஆகா, இது அவர் சொல்ற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்கள நினைச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடிச்ச அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7ஆம் தேதி இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்பதான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேராது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயும் இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இதுக்கு என்ன பேர் தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில நிக்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டுல முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்னைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பாத்தீங்களா? ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்துல தலைய வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்க இருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரம் எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனா அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு நானா. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டுல அட்ரஸ் எல்லாம் பின்கோடு உள்பட கரெக்டா எழுதியிருக்கேன், ஆனா விவரம் எழுத மறந்துட்டேன் நானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டர் கேட்டு வாங்கிக்கலாம்னா ஒருத்தன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நானா. இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான். அவன், இது தபால் புட்டு இல்லையா. மனிதர்கள்ல சில பேரு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குளியும்போம். உளவியல் இவங்களை எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை மனநோயாளிகள்னு தவறா புரிஞ்ச கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பத்தின சில விவரங்கள் ஒரு புத்தகத்துல இருக்கு. அதாவது ஸ்காட்லாந்துல ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேரு டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேரு கேட் வுட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுத்தி பார்த்திருக்காங்க. 3 வருஷம் சுத்தினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியா இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்திச்சு பேசி அவங்கள பத்தி ஆய்வுலாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லி இருக்கிறத கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாம இவங்களை பார்த்து பித்துக்குள்ளிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், கிண்டல் கூட பண்றோம். ஆனா அவங்களோட அறிவு ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலயும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமா, ஆயுளும் அதிகமா. அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்க, ஆனா நாங்க மற்றவங்கள்ல இருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுல இருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவை எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு வசதியில எந்த குறையும் இருக்காது. வீடு, காரு, பணம் எல்லாம் தாராளமா இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார்.
அவங்க ரொம்பவும் மரியாதையா வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்ல ஓடிட்டு வந்துருவாரு. அப்படி வந்தாதான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் பண்றாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? பொதுவா இவங்க உயர்ந்த புத்திசாலிகளா இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்கள பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படிதான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் ஒரு பங்குன்னா ஆண்கள் 2 பங்கு. இவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குளித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்றதுதான் இந்த தகவல். அதனால ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பத்தி சொல்றோம். அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம். அவன் கூட வெளியில வந்த உடனே ரொம்ப நேரமா தன்னோட செருப்பை தேடிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்ல என்னது முன்னாடியே கிடைச்சுட்டுது, அதை விட நல்லதா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னா அவன். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3வது தனிமை, 4வது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்க யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம். அவரு வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார். எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு. தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாதானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார். இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவரு. கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர்.
கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார். அந்த கச்சேரியில கடம் வாசிச்சவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளி கோப்பையை பரிசா கொடுத்தாராம். மற்றவங்களுக்கு எல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது. அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில சரியா தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்கள்ல எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டி இருக்கிறான். இருந்தாலும் இப்ப அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாம படுத்திருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு நிம்மதி இல்லை, எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க யாருமே என் பக்கத்துல இல்லை ஆலோசனை சொல்றதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்துல எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க. அதை நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்ப உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ற வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதுல இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க. இது மாதிரி ராஜா கேட்கிறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியா தோணல, ஒரே குழப்பமா இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்துல உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே தோணல. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு பெரியவர் அந்த பக்கமா வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமா ஒரு வாக்கியம் சொல்றேன், ஆனா ஒரு நிபந்தனை. அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமா அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமா அந்த மோதிரத்துக்குள்ள எழுதி வச்சுக்கணும். எப்பவாவது இக்கட்ல மாட்டிக்கிற சமயத்துல மட்டும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்க இருக்கிறதா இருந்தா நான் அதை சொல்றேன் அப்படின்னாரு அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமா மோதிரத்துக்குள்ள பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரல்ல மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோத்து போனவன், ஒரு வெறியில வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தா எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில வந்தா ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியா ஒரு அடிபட்ட குதிரையில ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேற வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம். உல்லாச பயணிகள் கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனா இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது, வேற வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்துல பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதுல இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிருக்குமேன்னு நினைச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியா அந்த அழகை ரசிச்சார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க.
மன்னர் நாடு திரும்பினார், மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாள்ல படை எடுத்துக்கிட்டு போனார். யாருகிட்ட தோத்து போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல. நம்மளை இனிமே யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசா எட்டி பார்த்தது. மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான். அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டது, ஆணவம் போயிட்டுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆளு ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தா அதுக்குள்ள அவன் எழுதி வச்சிருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோட உட்காந்துருந்தான். பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்துல தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோட எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்ப திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்றது உண்டு. இருந்தாலும் நாம எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவா தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்ன பதில், அதுல என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில அவர் இப்படி சொல்றாரு. அறிவியல் அடிப்படையில பாக்குறவங்களும் இப்படிதான் சொல்றாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம். இதுல பெண்களின் பங்கு அதிகம். அதனால இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகள்ல இதை பத்தி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்ல, அதிக எண்ணிக்கையில வார்த்தைகளை கத்துக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமா செய்யறது பெண் குழந்தைகள் தான். சம வயது உள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்களை வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்க கிட்ட ஒரே கேள்வியை பல விதமா கேட்கறது, ஒரே செய்தியை வேற வேற கோணங்கள்ல இருந்து விளக்குறது, தவறு இல்லாம பேசுறது, வேகமா படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பத்தி எல்லாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, அதுல எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களா இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கத்துக்கிறது, பேசுறது, எழுதுறது இது கூட பெண்களுக்கு சுலபமா வருதான். 2 மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது, இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க. புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதுல இருந்து இந்த கை கடிகாரங்கள்ல கம்ப்யூட்டர்கள்ல நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையா செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள், இதுக்கெல்லாம் தேவை கவன குவியம், பொறுமை. இதெல்லாம் பெண்கள் கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் அதிக எண்ணிக்கையில வாசனைகளை பிரிச்சு கண்டுபிடிச்சு விடுறாங்களாம். ஆண்களால அந்த அளவுக்கு முடியலையாம். சரி, காது எப்படின்னா செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமா. ஒரு கும்பல், அதுல பல விதமான சத்தம், அதுக்கு இடையில இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சு பேசுற ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்களாம். ஒரு கூட்டத்துல தன்னுடைய வீட்டுக்காரர் எங்க இருக்கார், பிள்ளைகள் எங்க இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமா கண்டுபிடிச்சு விடுறாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னன்னு அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசுல பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்துல அது எங்க இருந்தது அப்படின்னு சரியா ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா. அதிகமா தோழமை உணர்வோடு பேசுறதும் அவங்க தானா. 2 பெண்கள் பேசிட்டு இருக்கிறதையும் பாருங்க, அதே மாதிரி 2 ஆண்கள் பேசிட்டு இருக்கிறதையும் பாருங்க. ஆண்கள் ஒரு அடி தள்ளியே நின்று பேசிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரிச்ச முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோட பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால இளம் பெண்கள் வாழ்க்கையில சோர்வடைய தேவையில்லை. இயற்கையே நமக்கு சாதகமா இருக்கு, எல்லாம் முடியும் நம்மால அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மா கிட்ட கேட்டான், அம்மா இது யாரு சின்ன வயசுல எடுத்ததா, இது என்னன்னு தெரியலையே, இந்த படத்துல அழகா மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டான்.
அதுதான்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல நரைச்ச தலையோட அழுது வடிஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா. இது பையனுடைய புத்திசாலித்தனம். பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறது இல்ல. அதனால இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில சோர்வு அடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால பெண்கள் எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கறத நினைச்சு செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இத கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒண்ணு. எப்ப எனக்கு பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுருவேன், எப்ப எனக்கு தூக்கம் வருதோ அப்ப நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்யறோம், இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்ப அந்த ஞானி சொன்னாராம், இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னாராம். அப்படியான்னாரு இவரு. ஆமா அப்படின்னாராம். நீங்க செய்யற தவறு எனக்கு புரியுது. ஏன்னா நான் உங்களை மாதிரியே நான் வாழ்ந்து பார்த்திருக்கிறேன். அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னாரா இவரு. இப்ப பாருங்க, சாப்பிடுறதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கும் நான் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாராம். என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்க பசி இல்லாத போது சாப்பிடுறீங்க, இப்போ சாப்பிடுற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறீங்க. சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறீங்க. எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிடுறீங்க. அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமா போட்டுது. இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறது இல்ல. சாப்பிடும்போது 1000 வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதனால அது சாப்பிடுதலா இருக்காது. அதே மாதிரி நீங்க தூங்கும் போதும் அது தூங்குதலா இருக்காது. ஏகப்பட்ட கனவுகள் வரும். உங்க மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால எனக்குள்ள நடக்கிறது வேற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீங்க செய்யற மாதிரி இல்ல. தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும். அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாராம் அந்த ஞானி. இப்ப வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிடுறத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம அப்படி இல்லை, மனம் போன போக்குல சாப்பிடுறோம். இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலயும் செயல்ல வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வுல தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும்போது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிடுறார். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுறார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையா செயல்படுது. அதனால அவர் சாப்பிடும்போது நம்மை விட மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம அப்படி இல்லை, வயிற்றை நிரப்புறதுக்காக சாப்பிடுறோம். இன்னும் சொல்ல போனா சாப்பிடும்போது நாம அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம். உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். ஆனா ஞானி அப்படி இல்லை. அவர் சாப்பிடும்போது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோட செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும். இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திக்கிட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, எல்லாமே அரைகுறை தான். கேட்டா ஞாபகம் வருது. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம் தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்க வந்துட்டோம்ங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான், மேடம், நான் தவறுதலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்ப விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த பிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்ப நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம். ஒரு கோவில்ல ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் மனுஷனை பத்தியும் அவர் விவரமா பேசுறார். எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு தத்துவ ஞானியும் உட்கார்ந்து இருக்கிறார். அவரு அவருடைய நண்பர். பேசி முடிச்சதும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேரா அந்த தத்துவ ஞானி கிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்க பேசினது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா தெரிஞ்சது அப்படின்னாரா இவரு. நான் என்ன அப்படி தப்பா பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவரு. கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமா வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதுல என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர். இதுலதான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்க ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கிறான்,
அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஆனா அவன் கடவுளை நம்பல, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான்? எங்க போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான்? எங்க போவான்? ஒருத்தன் இங்க கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம் தானே. கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார், படுத்து தூங்கினாரு. ஒரு கனவு வந்தது. கனவுல அவர் ஒரு ரயில்ல வேகமா போயிட்டு இருக்கிறார். எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்னுது. இவர் இறங்கினார். இங்க கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்க யாருமே இல்லை. ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையா நிக்குது. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்க கிட்ட போய் இந்த புத்தர், சாக்ரட்டிஸ் இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்க இல்லையே, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியா போச்சு. அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்பதான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது. அங்க இருந்து அதுல ஏறி உட்கார்ந்தார். ரயில் வேகமா போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியா வீச ஆரம்பிச்சுதான். வெளியில பசுமையா இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமா வேற இருந்திருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயில விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ஆமா, இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும், சாக்ரட்டிஸும், லாவோஸும், இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நீங்க பாக்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாத்திவிட்டாங்க. இப்போலாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்லை அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி மூச்சுக்கிட்டார். இதுல இருக்கிற கருத்து என்னன்னா, நல்லவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊர்ல ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்ப கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையா உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்றான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான். ரொம்ப தூரம் போக போறான். திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவன்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார், வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான். அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளவுதான். குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்னுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம். நாம என்ன தப்பு பண்ணணும்? புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி, நான் என்ன தப்பு பண்ணினேன்? என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே, நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல. நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல. நீண்ட பயணம் போக போறேன்.
ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா? நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா? அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமில்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார். இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான். அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான். இது வந்து ஜென் வழி. பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென். இந்தியாவில இருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம். எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல, எல்லாத்துலயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்யறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான் அது. இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல. சென் மார்க்கத்தை பத்தி ஓஷோ என்ன சொல்றாரு தெரியுமா? காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது ஜென் அப்படிங்கிறார். நம்மால் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு. நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பாக்குறேன்னாரு இவரு. நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேற்றுக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களா ஆயிடுவாங்க போல இருக்கு. அதனாலதான் விடாம பேய் மழையா கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்ப ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களாகணும், அப்பதான் சீரா மழை பெய்யும். மாசத்துக்கு 3 பேர் நல்லவங்களானா மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பல்ல நல்லவன் யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையா அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருந்திருக்குது. ஆரம்பிச்ச மழை வர வர கடுமையா ஆகிட்டு இருக்குதே தவிர நிக்கிற பாடா தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ள இருந்தா ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவா இருந்த ஒரு மண்டபத்துல போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையா இருந்தது. இடி எந்த நேரத்திலையும் விழலாம்ங்கிற நிலைமை. எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்துல இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம கூட்டத்துல யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தா கூட இடி வந்து இந்த மண்டபத்துல விழுந்துரும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினைச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பெரியவர் இருந்தார். அவரு ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோ எதிர்த்தாப்புல கொஞ்சம் தூரத்துல ஒரு உயரமா மரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. பொதுவா இடி வந்து சுலபமா விழறது அது மாதிரி உயரமான மரத்துல தான். நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மள பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்துல இடி விழுந்துரும், அவன் மட்டும் போயிடுவான். மண்டபத்துல இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு அந்த பெரியவர். இது நல்ல யோசனையா பட்டது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழல. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க. எல்லாரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியா இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். அதனால துணிச்சலா போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி விழுந்துட்டுது. எங்க விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேல இல்ல, மண்டபத்துல விழுந்தது. மண்டபத்துல இருந்தவங்க பூரா காலி. அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்துல விழாம இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படிதான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தான். அதுல மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிள்ல மோதிக்கிட்டீங்க அப்படின்றான்.
என்ன அப்படி சொல்றேன் நானா இவன்? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன், அப்போ நீங்க எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவே ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்குள்ள போய் பதுங்கி கிடக்குறான். நிலைமைய பாருங்க. முதல் நாள் அரண்மனையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் குகையில பயந்து போய் பதுங்கி கிடக்குறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்கறான். ஒரு மூலையில யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது. அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல. ஏதோ ஒரு யூகத்துல காலை மெதுவா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். வழியில ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியா தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேல நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்கறான், காலத்தையும் நினைச்சு பார்க்கறான். அரண்மனையில வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம். ஆனா அது இன்னைக்கு நாய் கடிச்ச காலம் ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்கள்ல தான் அவன் சாப்பிடுவான். ஆனா இப்போ உடைஞ்சு போன ஓட்டு, அது ஓட்டை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுல ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க. அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்லை, ரொம்ப கர்வமா உட்காந்துருப்பான். அதே ஆளு இன்னைக்கு எல்லாரும் கண்ணுலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன். எவ்வளவு வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான். ஆனா அதையே நாம் அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில வாங்கிட்டு சிரிச்சுது. 3வது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். 2 பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு 3வது பழத்தையும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனா அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்ப அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, 2 ஆப்பிள் போதும்னு அது நினைச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பம்தான். இந்த காலத்துல இதெல்லாம் யாரு காதுல வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தப்பு தான், நானா இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் நானா இவன். 2 பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமா வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்துல திருந்துறது? ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங்சு அப்படின்னு பேரு. அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவரு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இத பாருங்க, என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் உயிர் வந்தது, உடல் வந்தது.
அந்த உருவம் வந்தது. இப்போ என்னாச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே. வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. இது இயற்கை. இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகம்தான். திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்றார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா? இன்னைக்கு தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்காரு தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ள சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான். எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்க, இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்தினாராம். அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம். ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம், அதுக்கு பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ளநெறி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்ன தேடிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுவே ராஜ நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு, ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா, நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்கறதே இல்லை. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த 2 காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த 2 காலையும் அழுத்திச்சு.
அதுவும் உள்ள போக ஆரம்பிச்சுட்டுது. இப்ப 4 காலம் வசமா சேத்துல அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுத்தி சுத்தி வந்தது. சிலது சுத்தி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்தது. என்ன இது தலைவர், நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்க தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகள்ல ஒண்ணு முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்துதான், தலைவரே, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்க தலைவரா ஏத்துக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சி ஆயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா ஒரு வாண்டு பையன். சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோம். அவன் மெதுவா எங்களை பார்த்து சொல்றான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க தலைவரா இருந்தா தேவலை அப்படின்னா. ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு 4 பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இத முனிவர் கவனிச்சார். சரி, புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க 4 பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். 4 பேருக்கும் பயம்தான், இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டுடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் 4 பேர்கிட்டையும் கேட்கிறார், நீங்க இங்க பாத்தீங்களே, இதுல எது நியாயம் எது அநியாயம்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா. அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது. அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்ப 2வது ஆளு சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்ப அந்த குட்டிகளுக்கு யாரு ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா. அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம். இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்ப 3வது ஆள் வந்தான். முதல்ல 2 பேரு கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் இறையானதும் இயற்கை, அதனால இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னா. அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்ப 4வது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா, இந்த செயல்ல எது நியாயம்னார். அவன் தெளிவா பதில் சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது. இவனும் பிரயாணம் சௌக்கியமா பண்ணானான். ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது.
தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையை குழப்பிக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா, ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவரு, இப்ப உன்னுடைய வலது கால தூக்குன்னார். தூக்கணும். சரி, இப்ப உன்னுடைய வலது கால கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால ஒரு காலை தூக்க முடிஞ்சது, அதுதான் பகுத்தறிவு. 2 கால்களையும் ஒரே சமயத்துல தூக்குனா அடிபடும், அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துகிட்டு இடுப்பை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது. ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும். எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்க எங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும். அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்ல. நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது. எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோயிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3வது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி 4வதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க இது. பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம். அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டு விடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருந்துதான். எல்லாரும் மது கோப்பையும் கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில எதுவும் இல்லாம ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமா தனியா உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி, வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்ன வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ள உறுதியா தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடறதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கேன் அப்படின்னாராம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் கடவுளை பரிபூர்ணமா நம்புறேன் அப்படின்னார். சரி, அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பிச்சார். ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். உனக்கு மதப்பற்று இல்லை, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம். கடவுளை நம்பு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்துதான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பிச்சேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்றதெல்லாம் சரிதான்.
இருந்தாலும் இந்த காலத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவா தான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும். அதுதான் சரியா இருக்கும். அதனால இப்ப மறுபடியும் ஒரு சோதனைன்னார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு. முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்கறாரா பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவரு இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு இவரே அவரை தேடிக்கிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவரு அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார். முதல் தடவை அது ஏதோ தற்செயலா ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்ப நீங்க 2வது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் நடக்கல அப்படின்னார் ரொம்ப விரக்தியா. ஒரே ஒரு தோல்வியில உங்க நம்பிக்கை எல்லாம் பறந்து போயிடுது பாத்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமா நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில முடிஞ்சுட்டுதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேர்ல வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகி விடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்ம கிட்ட தான், நமக்குள்ள இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேர்ல நாம வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையா அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தா எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கருத்து. தியானத்தின் மூலமா தான் உனக்குள்ள ஆழமா தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்துல நம்பிக்கை வந்து அப்படியே ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்றேன்னு கேட்டுதான். பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாராம் அப்பா. பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டுதான் குழந்தை. ஓ கிடைக்குமேன்னு இருக்கார். அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பத்தி தெரிஞ்சுட்டு போறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி அந்த குரு விவரமா சொல்லி கொடுத்தாரு. 1 நாள் 2 நாள் இல்ல, 3 வருஷம் கத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் கத்து கொடுத்துட்டேன், இனிமே நீங்க போகலாம், போய் தோட்டம் அமைக்கலாம், அதுதான் உங்களுக்கு பரிசை. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பாக்குறேன். நீங்க இங்க என்னவெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்க செயல்முறையில செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்குனாரு. கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்குனார். குரு கிட்ட இருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பாக்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கல. எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துற வேலை. அது அந்தந்த இடத்துல ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டுது. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. மெதுவா குரு கிட்ட போய் எல்லாம் சரியா தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாம இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதா இருக்காது, இதுல பாடல் இல்லை, ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாம இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையா தெரியுதுன்னாராம். மன்னர் இப்பதான் யோசனை பண்ணார். கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்ல, மரத்துல இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமா வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்ப அந்த தோட்டம் அழகாதான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில எடுத்துக்கிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியில போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளை எல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லயும் அதை வீசினார். உடனே காத்து அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்க சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம், ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்ப உயிர் வந்துட்டுது. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சது.
மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறவி ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில் பொன்னான காற்று, தி கோல்டன் விண்ட் அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது. எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய். அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்றாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானதில்லை. தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வதுதான். அதுக்கப்புறம் நாம பொன்னிற காற்றுல ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்றது. என்கிட்ட ஒருத்தர் தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன். செடிகள்லாம் செழிப்பா வளரணும்னா வேறு காயாம பாத்துக்குங்க, தினமும் தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஒரு மாசம் கழிச்சு ஒரு தோட்டத்தை பாக்குறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்க? என்ன நீங்க சொன்னபடிதான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன்.